सभी को जय मसीह की। हमारा प्रभु यीशु मसीह की मधुर और मीठे नाम से मैं आप सभी लोगों को इस आराधना में स्वागत करता हूँ। हम सभी लोग परमेश्वर के वचनों को ध्यान करेंगे। आज हमारे बीच में ओडिशा से पास्टर पाल देवराज है और उनको स्वागत करेंगे और उनके द्वारा वचनों को सुनेंगे। ஓகே प्रेज लॉर्ड பிரைஸ் ब्रदर, லார்ட் பிரைஸ் லார்ட். स्टार्ट में ஓகே, நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். हम प्रार्थना करके आज की सुबह की आराधना को शुरू करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உலகத்தாவே நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைபடும் உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தருளும்படியாக செபிக்கிறோம். அடியை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல தகப்பான ஆமீன். ஓகே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி ஏசாயா புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 20வது வசனம் வரை. आज हमारे लिए दिया गया परमेश्वर का वचन के भाग है कि यशायाह भविष्यद्वक्ता की किताब 41वां अध्याय का 17 पद से लेकर 20वां पद तक है। இந்த பகுதியில் நம்ம வாஸ்து பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில வருகிறதான அந்த மாற்றம், அவங்களுடைய தேசம் வந்து திரும்ப எப்படி கட்டு வைக்கப்படும் அப்படிங்கிறத காண்பிக்கும் விதமாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. तो ये सारे वचन इज़राइल के लोगों को बंदी बनाकर लेके जाने के बाद उधर उनके साथ क्या होने वाला, फिर से इज़राइल देश जो है वो किस प्रकार से मरम्मत किया जाएगा, वो सारे घटनाओं के बारे में ही यहाँ पर जिक्र किया गया है। இந்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்க முடியும், சிறுமியும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அலைவாங்க, அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து தண்ணீரை போதுமான அளவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. तो यहाँ पर ऐसे जिक्र किया रहता है कि दीन और दरिद्र लोग जब जल ढूंढते हैं तो उस वक्त में उनका प्यास मर जाता है, प्यास बुझा जाता है करके शुरू किया जाता है। அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் சொன்னா, ஆண்டவர் செய்கிற அந்த கிரியை வந்து எப்படி அதை பார்க்கிறவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், அதை கர்த்தருடைய செயல் என்று அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो यहाँ पर परमेश्वर ने ये दिखाना चाहते हैं कि वो कैसे राहत पा लेते हैं, कैसे उनका परमेश्वर के द्वारा आशीष पा सकते हैं। उस सारे विषय को वो लोग देखेंगे, वो चीज को यहाँ पर दर्शाया गया है। கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமானது பரிபூரணமானது, அதில் எந்த குறையும் இல்லை. तो जब परमेश्वर जितना भी आशीष देते हैं वो परिपूर्ण रहता है, उसमें कोई प्रकार का शंका नहीं है। இந்த 4 வசனங்கள் நம்ம மூன்றா பிரித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். 4 पदों को 3 हिस्से में हम ध्यान करने के लिए जा रहे हैं। முதலாவது காரியம் வந்து 17வது வசனம், தேவையை உணர்கிறவர்கள் தேவையை கண்டு கொள்வார்கள். तो सबसे पहला ये है कि 17 पद में जो जरूरत को ढूंढते हैं वो जरूरत को पा लेते हैं। ஓகே, நம்ம வாஸ்து பார்த்தோம், பைபிளை நல்லா வாஸ்து பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவருடைய காரியங்கள் யார் மீதும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுவதில்லை. बलुकट्टायम कंपल्सरी जबरदस्त। तो आप परमेश्वर के वचनों को जब ध्यान करते हैं तो परमेश्वर ने किसी को कोई प्रकार के विषय में जबरदस्ती नहीं करते हैं। तो இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. 17வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो यहाँ पर देखिएगा 17 पद में वो जिक्र किया गया है, जो दीन और दरिद्र लोग जल को ढूंढते हैं, वो शब्द वहां पर जिक्र किया गया है। ஓகே, அந்த தேடி அப்படிங்கிற அந்த காரியம் வந்து இஸ்ரேல் மக்கள் பலர், அதாவது அதிகமான மக்கள் வந்து நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள். तो यहाँ पर देखिएगा ये वचन ऐसा था कि इजराइल के लोग ऑलरेडी बंदी गृह में जा चुके थे कुछ लोग। तो அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஆண்டவருடைய காரியங்களை குறித்து தேடல. तो
सभी इज़राइल के लोग जो है परमेश्वर के सम्मुख में जरूरत चीजों को नहीं ढूंढे। ஸோ அதை தேடினவங்க நிச்சயமா அதை கண்டு கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடியும். तो यहाँ पर हम ये समझ सकते हैं कि जो ढूंढने वाले हैं वो जरूर पा लेते हैं। ஸோ நம்ம இதை பைபிள்ல வந்து ஒரு சில உதாரணங்கள், ஒரு சில ரெஃபரன்ஸ் மூலமா நம்ம பார்க்க முடியும். बाइबल में कुछ रेफरेंस के द्वारा कुछ घटनाओं को जान सकते हैं। ஸோ முதலாவது ரெஃபரன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனம். यशाया 55वां अध्याय का पहला पद में அதுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓ தாகமா இருக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. तो अगर उस अध्याय को अगर आप पढ़ते हैं तो वो सब प्यासे लोगों करके लिखा गया है। ஸோ முதல்ல வந்து எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொள்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த தேவையை நோக்கி செல்ல ஆரம்பிப்பாங்க. तो सबसे पहले अगर लोग अपने अंदर एक प्यासा है ये समझेंगे तब भी वो लोग प्यासा को ढूंढते हैं। ஸோ கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பு நியூஸ் பேப்பர்ல ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருந்தது. कुछ साल से पहले एक खबर में पत्री में एक ऐसे प्रकार का न्यूज़ दिया गया था। ஸோ இந்தியர்கள் தங்ககிட்ட வந்து சரீரத்துல நோய் இருக்குது அப்படின்னு சொல்றத சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அதை தன்னுடைய நோயை மறைக்கிறதுல இந்தியர்கள் வந்து முதல் இடத்துல இருக்கிறாங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. तो उस वार्ता पत्रिका में ऐसा था कि भारत देश के जो लोग हैं उनके शरीर के भीतर रहने वाले बीमारियों को वो नहीं पता करते हैं और वो किसी को बताएंगे भी नहीं है। ऐसे करके वो ऐसे जिक्र किया लिखा गया था। ஸோ அதை ரொம்ப ஆஹ், ஒரு இதுல பார்த்தோம் சொன்னா நிச்சயமா அது உண்மையான ஒரு செய்தி. सच में अगर आप कहते हैं तो वो सच में सच की बात है वो। ஸோ பல நேரங்கள்ல நம்ம பார்த்தோம் சொன்னா என்ன பிரதர் உடம்பு சரியில்லையா, இல்ல ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். कभी कभी हम किसी से पूछते हैं क्या भाई आपका तबीयत ठीक नहीं है क्या, तब वो बोलते हैं नहीं नहीं सब कुछ ठीक ठाक है, ऐसे सब कुछ ऐसा कुछ नहीं है बोलते हैं। ஸோ அதாவது தன்னுடைய அந்த நோயை வந்து ஆம், எனக்கு இப்படி நோய் இருக்குது அப்படிங்கிற அந்த இதை வந்து ஏற்றுக்கொள்றது இல்லை. तो वो कभी स्वीकार नहीं करते कि मेरे जीवन में ऐसे बीमारी है। ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது ஸோ எனக்கு தாகம் எடுக்குது அப்படிங்கிற உணர்றவங்க, எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்றவங்க மட்டும்தான் அந்த தேவையை தேடி அவங்க அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். तो इसलिए जब हम यहाँ पर देखते हैं कि किसी को अगर प्यासा है वो अपने प्यासा को समझने के बाद ही वो अपने जरूरत चीजों को वो ढूंढते हैं। ஸோ இந்த ஆவிக்குரிய தேடுதல் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லார் இடத்துலயும் இல்லை. तो आत्मिक चीजों को ढूंढना सच में बहुत सारे लोगों के भीतर नहीं है। நமக்கு நல்லா தெரிந்த வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம். हम सब लोगों को बहुत बढ़िया से जानने वाला अध्याय है कि मत्ती का 5वां अध्याय। ஸோ அதுல கூட நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா ஆஹ், நீங்க அந்த ஒவ்வொரு வசனமா அந்த பாக்கியவான்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ள முடியும் யார் வந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர்ல இருந்து பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறது. आप उस अध्याय का हर एक पदों को आप ध्यान से सुनिएगा, वहां पर जिक्र किया गया है धन्य है बोल के। उन वचनों को देखेंगे तो पता चलेगा कि परमेश्वर को कौन ढूंढ सकते हैं। ஸோ முதல் இது நீங்க 3வது வருஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். तो तीसरा पद को पढ़ते हैं तो वहां पर ऐसे लिखा गया कि आत्मा में जो प्यासा है वो धन्य है। ஓகே. ஸோ அதாவது நான் ஆவிக்குரிய ரீதியாக எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத உணரும் பொழுது மட்டும்தான் அதை நம்ம ஆண்டவரத்துல தேடி அதை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதனாலதான் அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
तो अगर कोई आत्मिक जरूरत मेरे लिए कमी है, उसको ढूंढना है, वो बहुत जरूरत है, अगर ये जान लेता है तो उस जरूरत चीजों को वो ढूंढता है और वो पा लेता है, और ऐसे लोग धन्य करके वो वचन बताता है। ஸோ உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஆவிக்குரிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க பாக்கியவான். आपके जीवन में अगर आप जान लेंगे कि मेरे लिए आत्मिक चीजों की जरूरत है, उन चीजों को ढूंढना है, तो आप बहुत ही भाग्यशाली है। ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய தேவையே என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துருக்கு. तो बहुत सारे लोग ऐसे जी रहे हैं कि अपने जरूरत क्या है बिना समझे। ஏன்னா உலக காரியங்கள்லயே அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி தெரியல. संसार के क्या जरूरत उनके लिए है वो भी उनको जरूरत पता नहीं है। ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த தேவை அப்படிங்கிறது தெரியல. तो आत्मिक जीवित में भी उनका क्या जरूरत है वो भी नहीं जानते हैं। ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய அந்த அழைப்பு அப்படிங்கிறது ஆஹ், ஒரு ஓப்பன் எல்லாருக்குமானது. तो परमेश्वर का जो बुलाहट है वो सबके लिए खुली है। ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து எனக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரத்துல வந்து அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். जो कोई भी अगर आत्मिक प्यासा है तो वो यीशु के पास आते आ सकते हैं और जीवन का पानी श्रोता को पा सकते हैं। ஸோ எனக்கு தாகம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நிச்சயமா ஆண்டவரை தேடி அவங்க வரப்போறது கிடையாது. अगर उनके लिए प्यासा है ही, जरूरत ही नहीं है, अगर ऐसे सोचते हैं तो उनको यीशु मसीह का भी जरूरत नहीं है और ढूंढते भी नहीं ஸோ है। இதை நீங்க யோவான் 7:37 நீங்க வாசிக்க முடியும். 7 का 47वां यूहन्ना रचित सुसमाचार में आप लोग देख सकते हैं। ஸோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என் இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். वहां पर ऐसे जिक्र किया गया है 7वां अध्याय का 37वां पद में, किसी को अगर प्यासा है वो मेरे पास आ सकते हैं बोल के। ஆண்டவர் சொல்ல, உனக்கு தாகமா இருக்குது நீ தண்ணி குடின்னு சொல்லி சொல்லல, தாகமா இருந்தா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி சொன்னார். प्रभु ने ये नहीं कहा कि नहीं कहें कि आपको प्यासा है तो जाके पानी पी लेना, लेकिन ये कहें कि किसी को प्यासा है तो मेरे पास आ जाओ। உனக்கு தாகம் எடுக்குது நீ போய் தண்ணி குடின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. प्रभु ने ये नहीं कहा कहें कि आपको प्यासा है आप जाके पानी पी लो। ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு தாகமா இருந்தா என்கிட்ட வா. आपको अगर प्यासा है तो मेरे पास आ जाओ। இப்போ நம்ம சாதாரணமா வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து பசங்களை தண்ணி குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். हम स्कूल में जाते हैं तो साधारण रीति से बात करने तो बच्चे को बोलते हैं, "ए जाओ पानी पी लो।" ஏன்னா அந்த பசங்க வந்து தண்ணியை குடிக்க மாட்டாங்க, அப்ப கொண்டு வர பாட்டில் அப்படியே திரும்பி கொண்டு வாங்க. क्योंकि स्कूल के बच्चे क्या करते हैं, घर से जो पानी लाते हैं वो पानी नहीं पीते हैं और भरा हुआ फिर पानी बॉटल को फिर घर लौट के लेके जाते हैं। ஸோ அதனால வீட்டில் பேரண்ட்ஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க, இல்லை நம்மளுடைய நம்ம என்ன கேர் பண்றோம் அப்படிங்கிறத அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்கங்கிறதுக்காக வேண்டி தண்ணி குடிக்க வைப்போம். तो उस बच्चे के जो माँ बाप हैं वो हमारे ऊपर कुछ सवाल ना पूछे, इसलिए हम समय समय पर पानी पीने के लिए उनको कह देते हैं। ஓகே, ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருவர் வந்து நம்மளை கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஸோ நமக்கான அந்த அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. तो आत्मिक चीजें हमारे लिए कोई जबरदस्ती नहीं है, लेकिन वो हमारे लिए एक बुलाहट है। ஸோ ஆண்டோட அழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமானது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமானது. परमेश्वर की बुलाहट वो केवल ऐसे कुछ ही लोगों के लिए नहीं है, वो सबके लिए बुलाहट है। ஸோ அந்த பல நேரங்கள்ல அந்த அழைப்பு அப்படிங்கிறது இது எனக்கு கிடையாது, வேற யாருக்காவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாதாரண எண்ணம் வந்து எல்லா இடத்துலையும் காணப்படும். एक आम तौर से सबके मन में आने वाली बात है कि परमेश्वर का जो बुलाहट जो है वो मेरे लिए नहीं है, वो किसी और के लिए ऐसे समझते हैं। இப்போ நம்ம ஒரு கூட்டத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் வா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல யார் போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க.
मान के चलिए कि 10 लोगों की भीड़ है, तो वहां पर अगर कोई आकर आ जाओ करके बोलेंगे तो 10 लोग सोचेंगे कि कौन जाना चाहिए, अभी सोचने लगेंगे। ஓகே. அதை நம்ம பேர் சொல்லி கூடும்போது நிச்சயமா யாராவது ஒருத்தர் யார் நம்ம பேர் சொல்லி கூடுமோ அவங்க வருவாங்க. तो अगर नाम लेकर बुलाते हैं तो वो जो नाम जिसका मैंने पुकारता हूँ वही आना है। ஸோ பேரை சொல்லி கூப்பிடும்பொழுது அது வந்து ஒரு கம்பல்ஷன். अगर नाम लेकर बुलाते हैं तो वो है, वही आदमी जाना चाहिए। ஸோ இப்போ காமனா சொல்ல யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது வந்து சாய்ஸ். अगर लोगों के बीच में अगर बुलाते हैं बिना नाम से तो वहां पर कौन जा सकते हैं वो चुन सकते हैं। ஸோ நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவருடைய அந்த காரியங்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம். तो परमेश्वर के सम्मुख में जो चुनना है वो परमेश्वर ने दिया हुआ हमारे जीवन में एक वारिश है। ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட வந்து ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த பதில் நான் இருக்கிறேன். जब यशायाह भविष्यद्वक्ता के पास परमेश्वर ने पूछते हैं कि मैं किसको भेजूंगा, कौन जाएगा, तब यशायाह जो है उसको बोलते हैं कि मैं जाऊंगा। ஸோ பல நேரங்களில் வந்து இந்த காமன் இன்விடேஷனை வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. तो अनेक बार जो साधारण आमंत्रण को लोग स्वीकार नहीं करते हैं। அது வேற யாருன்னா பண்ணி விடுவாங்க, இல்லை அவங்க வேறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் வந்து இந்த காமன் இன்விடேஷனை வந்து அலட்சியப்படுத்துவோம். तो कभी कभी सोचते हैं कि कोई और है वो लोग कर लेंगे, ऐसे समझकर हम परमेश्वर के उस साधारण आमंत्रण को तिरस्कार कर देते हैं। ஸோ காமன் இன்விடேஷன் அப்படிங்கிறது நமக்கான ஒரு வாய்ப்பு, நம்மளுடைய தேர்ந்தெடுப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது. तो ये जो बुलाहट है, ये हमारे लिए जो आमंत्रण किया जा रहा है, ये हमारे लिए चुनने के लिए एक आजादी होती है। ஸோ பல நேரங்களில் வந்து நம்ம யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல எப்படி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ண வேண்டியது. कभी कभी हम बोलते हैं कि कोई प्रार्थना कीजिएगा बोल के, लेकिन 2-3 मिनट के लिए हम लोग सोचते रहते हैं। அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. वो लोग करेंगे, ये लोग करेंगे करके हम सोचते रहते हैं। அந்த காமன் இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது டிலே ஆகுது, எல்லாத்தையும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. तो ये जो साधारण सामान्य जो आमंत्रण को हम लोग स्वीकार करने के लिए बहुत ही हिचकिचाते रहते हैं। ஓகே. ஸோ ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து இந்த காமன் இன்விடேஷன் தான் கொடுத்துருக்காரு. लेकिन आत्मिक जीवित में परमेश्वर ने हम सब लोगों के जीवन में एक सामान्य आमंत्रण ही दिए दिए रहते हैं, ஸோ दिए हैं। யாரெல்லாம் தாகமா இருக்கீங்களோ அவங்களாம் என்கிட்ட வாங்க. तो जिस जिस किसी को अगर प्यासा है वो सब लोग मेरे पास आ सकते हैं। ஸோ வெளிப்படுத்தின புஸ்தகம் 21 வசனத்துல இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கு. प्रकाशित वाक्य 21वां अध्याय का 6वां पद में भी ये बात देख सकते हैं। ஸோ தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவன் தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். तो जिसका प्यासा था उनको मैं जीवन का पानी उचित से दिया हूँ। ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய தேவையை நாம் உணரும் பொழுது நிச்சயமா நாம வந்து அதை தேட நமக்குள்ளாக அந்த உந்துதல் நிச்சயமா இருக்கும். जब आत्मिक जरूरतों को हम जान लेते हैं तो वो हम उसे ढूंढने के लिए बहुत ही तत्पर रहते हैं। ஸோ கர்த்தரும் அதை நமக்கு கொடுத்து பரிபூரணமாய் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस चीज को परिपूर्णता से देकर हमें आशीष करें। ஸோ இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய தேவையை எவ்வளவு தூரத்துக்கு நாம உணர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறத நாம ஆராய்ந்து பார்ப்போம். हम अपने आप को परखना चाहिए कि हमारे आत्मिक जरूरतों को कितना दूर तक हम जानते होंगे। ஸோ 2வது காரியம் 18-19 வசனம்.
दूसरा जो है 18वां अध्याय और 19वां पद, 18 पद और 19वां पद में है। ஸோ கர்த்தரின் செயல் அதிசயமானது. परमेश्वर का काम जो है बहुत ही आश्चर्यकर है। ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த 2 வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 18, 19 2 வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வந்து எப்படி ஒரு இடத்தை வந்து அப்படியே முற்றிலுமாக மாற்றுகிறார். அதுக்கு அப்படியே நேர்மாறாக மாற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். 18 और 19वां पद को पढ़ते हैं तो वहां पर परमेश्वर दिखाना चाहते हैं कि वो परिस्थितियों को किस प्रकार से बदल सकते हैं। ஸோ வனாந்தரத்தை அவர் தண்ணீர் குளங்களாக மாற்றுகிறார். रेगिस्तान को भरा पानी भरा हुआ जमीन जैसे बना देते हैं। ஸோ இன்னைக்கு மனிதர்கள் வந்து தண்ணிக்காக நிறைய பிரயாசப்படுறாங்க. आज लोगों ने पानी के लिए बहुत प्रयास कर रहे हैं। ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வந்து வனாந்தரத்துல வந்து தண்ணீர் குளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. परमेश्वर बोल रहे हैं कि यहाँ पर रेगिस्तान में आप लोगों के लिए पानी का स्रोता रहेगा। ஸோ அப்படியாக இஸ்ரேல் மக்கள், நாடு கடத்தப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களுடைய அந்த வாழ்க்கை என்பது மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அவர்கள் அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. जब इजराइल के लोग बंदीगृह में जाने के बाद जब आ जाते हैं तो उनकी जिंदगी भी इसी ढंग से रहेगा करके परमेश्वर यहाँ पर दिखा रहे हैं। ஸோ இது வெறுமனே அவங்களுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும் கூட நாம இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையானது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். तो ये केवल इजराइल लोगों के लिए नहीं है बल्कि आत्मिक रीति से ये हमारे लिए भी है। हमारा परमेश्वर இந்த भी இடத்துல हमें நீங்க आत्मिक பாத்தீங்கன்னு சொன்னா, जरूरतों को पूरा करते हैं। 19வது வசனத்துல 7 வகையான மரங்கள் எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर 19वां पद में देखिएगा 7 प्रकार के पेड़ों के बारे में जिक्र किया गया है। ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்பர் 7 அப்படிங்கிறது பரிபூரணத்தை குறிக்கிறது. हम सब लोग जानते हैं 7 जो नंबर है वो परिपूर्णता को दर्शाती है। ஸோ கர்த்தருடைய செயல் அதிசயமானது மற்றும் அது பூரணமானது. परमेश्वर का काम जो है वो आश्चर्य कर्म है और अद्भुत रीति से रहता है। ஸோ ஆண்டவர் வந்து ஒரு வேலையை வந்து செய்து முடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அதுல போயிட்டு நம்ம இதை இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு வாய்ப்போ, அல்லது இது கூட இன்னொரு இதையும் சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்போ நமக்கு இருக்காது. அவனுடைய செயல்கள் எப்பொழுதும் பூரணமானது. परमेश्वर ने वो काम करने के बाद हम ये नहीं बोल सकते हैं कि ये ऐसे करना था वो ऐसे करना था, ऐसे कुछ नहीं रहेगा। परमेश्वर का जो भी काम किया रहते हैं वो संपूर्ण रीति से परिपूर्ण रहता है। ஸோ கர்த்தருடைய செயல்களை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா நாம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். हम ये फरकना और जानना जरूरत है परमेश्वर के काम को कार्य को कितना दूर तक हम लोग जान लिए होंगे। ஸோ மூணாவதாக நம்ம 20வது வசனம், और तीसरा विषय ये है कि 20वां पद में அறிக்கையிடுதல். आ, निवेदन करना। அறிக்கையிடுதல், கன்ஃபெஷன். ओके। तीसरा चीज ये है कि हम लोग मान लेना, हम अपना अपना बारे में मान लेना। ஓகே. ஸோ இந்த இடத்துல வசனம் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். तो वहां पर 20वां पद में ऐसे जिक्र किया रहता है जिसे लोग देखकर जान लें और सोच कर पूरी रीति से समझ ले कि ये यहोवा के हाथ का किया हुआ और इज़राइल के पवित्र का सृजा हुआ है। ஸோ அதாவது கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வது, அது நம்முடைய வாழ்க்கையிலே அறிக்கையிடுவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். तो ये परमेश्वर ने किए हैं, ये चीज को जानना और स्वीकार करना सबसे बड़ी बात है। பல நேரங்கள்ல கர்த்தர் செய்த செயல்களை மனிதர்களை அறிந்து கொள்வதற்கும் அறிக்கையிடுவதற்கும் தவறி விடுகிறார். परमेश्वर का काम को स्वीकार करने में और जानने में बहुत सारे लोग क्या करते हैं, जीवन में फिसल जाते हैं। பல நேரங்கள்ல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற
நல்ல காரியங்களை மை குட் லக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இல்ல என்னுடைய நல்ல நேரம்னு சொல்லி சொல்றாங்க. कई सारे लोग परमेश्वर के काम को ये बोल के पीछे हट जाते हैं कि ये मेरा शुभ कामना है, गुड लक है, और नहीं तो ये मेरे लिए अच्छे समय था, ऐसे सोच के चला जाते हैं। பல நேரங்களில் தங்களுடைய திறமையை மெச்சிக்கொள்கிறார்கள். कहीं समय में अपना बुद्धि को वो लोग बहुत बड़ा मान लेते हैं। ஸோ கர்த்தருக்கு அந்த மகிமையை செலுத்துவதற்கு, அது கர்த்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு மறந்து போகிறார்கள். परमेश्वर ने किए हैं, परमेश्वर का काम ये है करके वो बोलने के लिए वो भूल जाते हैं। ஸோ இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பின்பு மீண்டும் அவருடைய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே அவங்க ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு இதை கர்த்தரே செய்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு तो சொல்லி इसराइल எழுதப்பட்டது. इसराइल के लोग जब बंदीवाई बनाकर जाते हैं तो फिर उसके बाद वो लौट के आते हैं, ये सारे चीज को ये लोग देखने के बाद ये परमेश्वर ने किया करके वो स्वीकार करेंगे बोल के परमेश्वर ने यहाँ पर जिक्र किए हैं। ஸோ நம்முடைய வாழ்வின் மாற்றம் அப்படிங்கிறது அந்த மகிமை கர்த்தருக்குரியதா, அல்லது நம்முடைய நல்ல செயல்களுக்காக நாம் செய்கிற அந்த செயல்களுக்காக அதுக்கான கிரெடிட்டை நாம எடுத்துக்கிடுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். जो परमेश्वर ने हमारे जीवन में कार्य करते हैं या बदलाव करते हैं, ये परमेश्वर ने किया है करके हम लोग सोचते हैं, या हमारा प्रतिभा या हमारे ही खुद के कार्य कार्य से बदलाव हुआ है करके हम लोग सोचते हैं, फर्कना जरूरत है। ஸோ மக்கள் நமது வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது, அல்லது அதை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது, அதற்கான மகிமையை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். जब लोग हमको देखकर तारीफ करते हैं या कुछ भी बोलते हैं, ये इसका जो महिमा है वो परमेश्वर को देने के लिए हम लोग हमेशा तैयार रहना चाहिए। ஸோ பல நேரங்களில் நம்முடைய அமைதி அப்படிங்கிறது அவங்க மத்தியில நம்ம ஆண்டவரை அறிக்கையிடுவதற்கான கிடைத்த வாய்ப்பை நாம் தவற விடுகிறோம். कभी कभी हम लोग लोगों के बीच में रहने वाले जो शांत जो है वो परमेश्वर के नाम को महिमा करने के लिए थोड़ा सा रुकावट हो सकती है। நம்ம சாதாரணமா இந்த கேள்வி நம்ம எதிர்கொண்டிருப்போம். साधारण रीति से हम इस बात को सुने हुए रहते हैं। நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் உங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி நிச்சயமா அந்த கேள்வியை வந்து நம்ம எதிர்கொண்டிருப்போம். क्यों आप ऐसे परिस्थिति में भी चुपचाप रहते हैं करके लोग आपको पूछे होंगे। அல்லது உங்களால எப்படி இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் சமாதானமா இருக்க முடியுதுன்னு சொல்லி மக்கள் கேட்டிருப்பாங்க. लोग आपसे पूछेंगे कि इतना क्लेश के समय भी आप कैसे शांत से रहते होंगे। அந்த நேரத்தில் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? उस वक्त में हमारा उत्तर क्या हो सकती है। அந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் விதமாக கர்த்தர் செய்தார், அல்லது கர்த்தருடைய செயல்களை நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோமா, அல்லது நம்மளுடைய திறமையை சார்ந்த காரியங்களை நாம் அந்த இடத்துல அறிக்கை எடுக்கிறோமா? उस वक्त में परमेश्वर के किए हुए भलाई को हम तारीफ करते हैं या हम लोग उसको छिपा लेते हैं। ஸோ மக்கள் நம்முடைய ஊழியத்தையோ அல்லது நம்முடைய செயல்களையோ அப்ரிசியேஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறோமா, அல்லது நம்முடைய கடின உழைப்பு, என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அறிக்கை எடுக்கிறோம்? हमारा द्वारा किए हुआ अच्छा सेवकाई को देखकर जब लोग तारीफ करते हैं तो ये परमेश्वर के लिए महिमा के लिए आप लोग ये परमेश्वर ने किया करके आप लोग स्वीकार करते हैं, या आप लोग ये सोचते हैं कि मेरा प्रतिभा मेरा सामर्थ्य की वजह से हुआ है। ஸோ கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில நாம் அங்கீகரிக்கணும், அதை நம்ம அறிக்கையிடுகிறவர்களா இருக்கணும். परमेश्वर का जो काम है, कार्य जो है, उसको हमारा जीवन में स्वीकार करने वाले होना चाहिए। ஸோ நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிரியைகளை அறிக்கையிடாமல் இருக்கக்கூடாது. परमेश्वर का काम को किसी भी हालत में हम लोग बिना स्वीकार किए नहीं रहना चाहिए। ஸோ நாம் தியானித்த இந்த வசனங்களில் நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போம். आज जितने भी जो बातें हम ध्यान किए हैं वो हमारे जीवन के साथ हम लोग परीक्षा करेंगे। ஸோ நம்முடைய ஆவிக்குரிய தேவை நாம் உணர்ந்து
அதை நாம் தேடுகளாக இருக்கிறோமா? தேடுகிறோம் என்றால் எங்கே தேடுகிறோம்? हम हमारे आत्मिक जरूरतों को ढूंढने वाले हैं। अगर ढूंढ रहे हैं तो कहाँ पर ढूंढ रहे हैं? ஒருவேளை உங்களுடைய தேடுதல் தவறான இடத்துல இருக்குமானால் நிச்சயமா அதற்கான சரியான பதிலை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். अगर आपका जो जवाब अगर गलत तरीके से रहेगा तो उसके लिए जवाब मिलना बहुत मुश्किल है। ஸோ ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, என்னிடத்தில் வாங்க. परमेश्वर बहुत ही स्पष्ट से कहे हैं कि मेरे पास आ जाओ। ஸோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த தேடுதல் இந்த உலகத்துல இருக்குதா அல்லது ஆண்டவரோடு கூட இருக்குதா? आपका जरूरत संसार के साथ है या कि परमेश्वर के साथ है? ஸோ உங்களுடைய தேடுதல் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டுடைய வசனத்தின்படி தேடுங்கள், நிச்சயமாக அதற்கான பதிலை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். आप जो कुछ भी ढूंढते हैं वचन के अनुसार ढूंढिएगा, जरूर परमेश्वर कच्ची दृष्टि से आपके जीवन में कार्य करते हैं। ஸோ ஆண்டவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக அவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க, அதை அறிக்கையிட நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर सत्य है और परमेश्वर का वो कार्य जो है हम उसको हमारे जीवन में अनुभव करें और इस चीज को भी हम स्वीकार भी करें, ये परमेश्वर ने किया है, तो परमेश्वर आशीष கர்த்தர் करें। தாமே நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमें मदद कर सकें। நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உள்ள கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, வனாந்தரம் போல இருந்த எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் எங்களை பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய மகிமைக்கென்று அறிக்கையிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல் முடியாக செய்யும். நீர் செய்த எந்த கிரியைகளுக்கும் நாங்கள் அதை மகிமையாக தேடிக்கொள்ளாதபடி உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் அதை அறிக்கையிடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தல் முடியாக செய்யும். இந்த ஜூம் மீட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு கரம் இருக்கட்டும். இந்த நாளில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய ஞானம், உடைய பலன் அவர்களுக்கு வேண்டும் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் உடைய ஞானத்தினாலும் உடைய பலத்தினாலும் நிரப்பி அவர்கள் வழிநடத்தும். கல்வச்சொல் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியர்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மட்டுமாக தாங்கி வழிநடத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய வழிநடத்தல் இருக்கும்படியாக சொல்லுங்கள். இது முன்னே நடத்துகிற அக்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களை வழிநடத்தும், அவருடைய பிரயாணங்களில் உடைய பாதுகாவல் இருக்கும்படியாக சொல்லுங்கள். இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட எங்கள் வழிநடத்தும். இந்த நாள் நாங்கள் செல்கிற இடங்களிலே உடைய பாதுகாவல் இருக்கட்டும். நாங்கள் சந்திக்கிற நபர்களோடு கூட உங்களுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள உமக்கு மகிமை செலுத்தும் விதமாக எங்களுடைய பேச்சுகள் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை செய்து எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். 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 Thanks brother. ஆமென். Thank you. Praise the Lord.